ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யார்கிட்ட பேச போகிறோம்னா, நம்மளோட அங்காடி தெரு சிந்து அவங்களோட மகள். என்ன ஆச்சு? அது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ரொம்ப அலைச்சல் விட்டாங்க சொல்லிட்டு, அப்புறம் நம்ம பூச்சி முருகன் சார்கிட்டே ஹெல்ப் கேட்டோம். அவர் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அங்கேயும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கான ஃபெசிலிட்டி வந்து இங்கே இல்லை, உங்கள் உடம்புக்கானதுக்கு வந்து இங்கே ஃபெசிலிட்டி இல்லை, அதனால நீங்கள் வந்து ஜிஹெச்சில் பார்க்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவால் அது முடியல, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கே முடியாதுன்றப்போ நான் ஜிஹெச் போயிட்டு அங்கே ரொம்ப அலைச்சல் விடுவாங்க. ஜிஹெச் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஸ்கேன் எடுக்கிறனாலுமே ரொம்ப தூரம் போய் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். சரி, என்னென்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க ஜேம்ஸ்னு ஒரு அண்ணா, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க உடனே யோசிக்கவே இல்லை அந்த அண்ணா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே உடனே போயிருங்க, அங்கே என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், என்ன செலவு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். உடனே அம்மா அங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அங்கே போய் தான் 4 days இருந்தது அம்மாவுக்கு. ஃபஸ்ட் நாள் போனப்போ கொஞ்சம் ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க. ஒரு 2 days அப்புறம் நார்மலாக சரி ஓகே அம்மாவுக்கு சரியாயிரும் போலன்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணோம். ஃபஸ்ட்டு போனப்போ டேப்பிங் பண்ணாங்க, போன உடனே ஐசிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டேப்பிங் பண்ணாங்க, தண்ணி வரலை. அப்போ என்னன்னு கேட்குறப்போ டாக்டர் சொன்னாங்க, அம்மாவுக்கு தண்ணி உடம்புல இல்லைம்மா, இருக்குது, ஆனால் அது எடுக்க முடியல, லங்ஸில் வந்து தண்ணியும் இருக்குது, அவங்களுக்கு கட்டியும் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போக 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 ஒரு பார்ட்ஸும் அம்மாவுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக கிட்னி, நம்ம உடம்புல இருக்க இம்பார்ட்டன்டே அதுதான். அந்த கிட்னி கொஞ்சம் ஃபெயில் ஆனோன்னே எல்லாமே கொஞ்சம் அம்மாவுக்கு டவுன் ஆகிடுச்சு. கிட்னி போனோடனே யூரின் ஸ்டாப் ஆகிடுச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னே அம்மாவுக்கு வந்து பிரெயின் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் முன்னமே சொல்லிட்டாங்க. நாங்களும் எவ்வளோ சொன்னோம், அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, டாக்டர் எதுவும் பண்ணாமல் இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அடுத்து அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா பேசினாங்க. நான் முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருந்தாங்க. நான் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு பயமாயிடுச்சு, இப்படி சொல்லிட்டாங்களே டாக்டர்னு. என்னன்னா என்னை திட்டினாங்க, எதுக்கு எல்லாரையும் வர வச்சேன், நான் என்ன செத்தா போயிட்டேன், நான் சாகணுன்னா அது நான் நினச்சதை போய் சொல்லி என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. இல்லைம்மா எனக்கு பயமாயிடுச்சு, அதனால தான் எல்லாரையும் வர வச்சோன்னு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் தான் என்னாச்சு, படுத்துகிட்டே இருந்தாங்க, ரொம்ப முடியல அவங்களுக்கு. இந்த 3 வாரமாகவே எதுவுமே சாப்பிடல. 3 மாதமாக எதுவுமே அவங்க சரியாகவே சாப்பிடல, லிக்விட் ஐட்டமாக தான் சாப்பிட்டாங்க, கஞ்சி அந்த மாதிரி. ஜூஸ் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் 2 வாட்டி குடித்தாங்க அந்த 2 வாரத்தில் இருந்ததில். அதுக்கப்புறமேட்டு அன்றைக்கி இருந்தால் கஞ்சி ஒரு 4 வாய் மட்டும் குடித்தாங்க. குடிச்சிட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பார்க்குறீங்களா அப்படின்னு. கண் மட்டும்தான், வேறு எதுவுமே உடம்பு எதுவுமே அசையலை, கண் மட்டும் என்னையே பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கு பிரெயினும் டெத் ஆகிடுச்சு. பிரெயின் டெத் ஆகிட்டு கரெக்டாக 2 மணிக்கு தான் ஹார்ட் பீட்டும் அம்மாவுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோ நேரம் வரைக்கும் அம்மா கூடயே தான் இருந்தோம், நகரவே இல்லை அம்மா விட்டு. அப்போ தான் டாக்டர் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குமா, அவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. உள்ளே வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா எந்த ஒரு அசைவும் இல்லை, எதுவுமே இல்லை. அது வரைக்கும் வெண்டிலேட்டரில் அந்த மூச்சு வாங்குறது எல்லாமே இருந்தது அம்மாவுக்கு. அப்போ போய் பார்த்தா எந்த ஒரு அசைவும் இல்லாமல். எவ்வளோ தூரம் வந்து அம்மா இறந்தப்போ நல்ல கூட்டம் இருந்தது போல இருக்கு. நாங்கள் நினச்ச அளவுக்கு இல்லைன்னு சொல்லி, ஏன்னா 10 பேருக்கு இன்ஃபார்ம் தெரியல, சில பேருக்கு வரவும் முடியல. ஏன்னா அம்மா சொல்லுவாங்க, நான் இறந்து போயிட்டேன்னா என் சினிமா உலகமே வரும், ஏன்னா நான் அவ்வளோ பேர் எனக்கு தெரியும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு நியூஸ் தெரியல, ஏன்னா இப்போ தான் ஒருத்தரும் கால் பண்ணி கேட்குறாங்க, 10 பேருக்கு நியூஸ் தெரியல. அம்மா இருக்கும்போது எப்படி ஹெல்ப் கிடச்சிது, எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, எதாவது தெரியுமா உனக்கு? கொஞ்சம் தெரியுமா. அம்மா இருக்கிறப்போ மோஸ்ட்டாக பப்ளிக் தான், பப்ளிக் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமேட்டு ஃப்ரான்ஸில் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. டினோ சார், பாஸ்கல் சார் சொல்லிவிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே ஏதோ அவங்க முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினாக மீடியாவுக்குன்னு தெரிய வந்தது பார்த்தா நம்ம பாண்டியண்ணா தான், பிளாக் பாண்டியண்ணா. அவர் தான் அப்பத்துலேருந்து அம்மா கேன்சர் இஷ்யூலேருந்து அதான் இந்த மீடியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணார். இப்போவும் அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. மோஸ்ட்டாக பப்ளிக்கும் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது. ஆனால் நிறைய அம்மா சொல்லியிருப்பாங்க, சில பேர் அவங்க ஹெல்ப் அவங்களால முடிஞ்சது பண்ணாங்க. சில பேர் வந்து இந்த 10 ரூபா 5 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப பண்ணாங்க. அவங்களுக்குலாம் ஒரே இதுதான் போட்டோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி காசு அனுப்பிச்சு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம், அம்மாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் மெசேஜ் பண்ணுவேன் எல்லாருக்கும். இந்த மாதிரி தான் ஹெல்ப். ஏன்னா அம்மா ஷூட்டிங் போய் எப்படியும் 3 வருஷம் மேலே ஆகுது. அது வரைக்கும் ஃபுல்லாக இப்போ வரைக்குமே எப்படி சொல்கிறேன், அம்மாவை மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, பசங்க தான் அம்மாவை பார்த்துக்கணும் இந்த வயசில் அப்படின்றப்போ, அம்மா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க, நான் அவங்கள பார்த்துக்கல. அப்படி இருக்குன்றப்போ இந்த 3 வருஷம் அம்மா எந்த ஷூட்டிங்கில் எதுவுமே எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க மூலமாக வர்றது தான் ஹெல்ப் இப்போ வரைக்கும் இருந்தது. இப்போது அம்மா தவறுனதுக்கப்புறம் இப்போ என்ன ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா?
இப்போது எப்படி சொல்கிறது, டெத் அப்போ அந்த சின்ன திரை பெரிய திரை அதுலேருந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் இப்போ இந்த காரியம் அது இதுக்குன்னே நிறைய இருக்குது இப்போது பார்த்தோன்னா. பெரிய திரையிலேருந்து கொடுத்தாங்க அப்படியா? இல்லை இப்படி இல்லைன்னா நான் கேள்விப்பட்டது மாஸ்டர் தினேஷ் மாஸ்டரும் கார்த்திக் சாரும் வந்து பர்சனலாக தான் பண்ணாங்க அப்படின்னுட்டு. ஆமாம், ஏன்னா யூனியன்லேருந்து கொடுக்கல. யூனியன்லேருந்து பார்த்தா சின்ன திரை யூனியன்லேருந்து கொடுத்தாங்க, பெரிய திரை யூனியன்லேருந்து கொடுக்கல. அவங்க அம்மா வந்து ரெண்டுத்துலேயுமே மெம்பராக இருக்காங்க. ஆமாம், ரெண்டுத்துலேயும் மெம்பராக. ஸோ இப்போது அதெல்லாம் எவ்வளோ வந்தது என்னன்னு எனக்கு கணக்கு வேண்டாம். பட் ஏதாவது ஒன்று சேமித்து உனக்கு பிஸ்னஸ் தொடங்குற அளவுக்கு வந்திருக்கா இல்லை எப்படி? இப்போ வந்தது எப்படி காரியத்துக்கே 10 கூட எனக்கு தெரியல. அதுக்கே நான் ஹெல்ப் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்படி சொல்ல, 20 ரூபா 28,000 அவ்வளோதான் வந்ததுன்னு பார்த்தா. அவ்வளோதான். அதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு செஞ்சுருக்கா ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தெரியல. நான் சில இன்டர்வியூஸை வந்து மாற்றிடுவேன். இதில் நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கேன். ஏன்னா எனக்கு சிந்துவை பர்சனலாக ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும்போது என்னை கேட்காமலேயே 50,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு வந்து எனக்கு கட்டிட்டா ஹாஸ்பிட்டலில். இத்தனைக்கும் நான் அவளை கேட்கக்கூட இல்லை. இது உண்மை. குமரன் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு நான் அட்மிட் ஆகிருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவள் வந்து கீழே இப்போ நான் என்னை கேட்டால் வேணாம் அப்படின்னுவேன்னு சொல்லிட்டு நேராக போய் பில்டிங்கில் கட்டினவ. ஸோ ஹாஸ்பிட்டல் பேரும் சொல்லிட்டேன் நான். ஸோ அப்பேற்பட்ட பொண்ணுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒன்றுனா ஆளாக போய் நிற்பாங்க. அவங்க என்ன எதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. முதல்ல போய் நின்று என்ன பிரச்சனை அப்படின்றது கேட்கறதுல அவங்கள யாரையுமே இது பண்ண முடியாது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ என்ன நினைக்கிற, பரவாயில்ல போய் சேர்ந்ததுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த 3 வருஷமா அவள் பட்ட வேதனை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க நிம்மதியாக போயிருக்காங்கன்ற மாதிரி தான். நிம்மதியாக போகலான்னா என்னை பற்றி தான் அவங்க மெயின் கவலையே. நான் குழந்தைய வச்சுட்டு, ஏன்னா ஹஸ்பண்டும் இப்போ தான் இறந்துட்டாங்க, பொங்கல் அன்னைக்கு இறந்துட்டாங்க. இந்த ஒரே வருஷத்தில் என்ன சொல்கிறது, ஒரு வருஷத்தில் எனக்கு 2 இழப்பு. 2 பேருமே என் வாழ்க்கைக்கு முக்கியமானவங்க. 2 பேருமே இல்லைன்றப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றது தான் இப்போ வரைக்கும். குழந்தைய வச்சுட்டு அதுவும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு. ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக், அவர் இறந்துட்டாரு. அதை நினச்சே அவள் பாதி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சது. அப்பத்துலேருந்து அவளுக்கு ரொம்ப முடியாமலும் ஆயிடுச்சு. இப்போது அம்மா, இப்போ உனக்குன்னு யாருமே இல்லை குழந்தை தவிர. உங்கள் சொந்தக்காரங்க யார் இருக்காங்க? சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அம்மா இருக்கிறப்பவே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்போது எப்படி தெரியல. அக்கா, அம்மாவோட பெரியம்மா பொண்ணு அக்கா இருக்காங்க. அவங்க அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வசந்த் வந்தானா? வந்தாங்க. ஏன்னா ரொம்ப வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு சொன்னான். வந்து இருந்தானா கடைசி வரைக்கும்? இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தாங்க. இப்போ ராமேஸ்வரத்துக்கு கூட போய் அம்மா கிடைக்கிறப்ப கூட வந்தாங்க. அவங்க அம்மாவோட ஆசையே அதுதான். இப்போ எப்படி சொல்லி, டெத்தில் அம்மாவுக்கு பண்ண எல்லா விஷயமும் அம்மா சொன்னது தான். ஏன்னா முன்னவே அவங்களுக்கு நைட்லேருந்து உட்காந்துருப்பாங்க தூக்கம் இல்லாமல். எனக்கு ஏதோ பண்ணுது, நான் எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன், ஏன்னா ஒருவேளை இறந்துட்டேன்னா என்னை வந்து நீங்கள் சும்மா இப்படிலாம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது சாதாரணமாலாம். என்னை அழகாக நான் எப்படி நடிக்கிறப்ப எப்படி இருந்தேன்னா, என்னை அழகாக மேக்கப் பண்ணி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த புடவையிலேருந்து எல்லாமே சொல்லிவிட்டு, நான் என் அஸ்தியை கரைச்சா கூட இங்கே எங்கேயும் கரைச்சிடாதீங்க, ராமேஸ்வரத்தில் இல்லை காசியில் எங்கே முடியுதோ அங்கே கரைச்சிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க ஆசையை நாங்கள் பண்ணிட்டோம். எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பா, பெரிய ஆர்டிஸ்ட் எதுவும் ஹெல்ப் பண்ணலன்னு இல்லையா? ஆனால் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அவளுக்கு. உனக்கு இருக்காங்க, நீ யாரும் உனக்கு இல்லைன்னு நினச்சிக்காத, நான் இருக்கேன். கீதா எப்பவுமே உன் கூடவே இருக்கிறா. கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் அவங்க தான் ஒரு வெல்விஷர் மாதிரி இருக்கா. வெல்விஷர் இல்லை, நீ அவளுக்கு உனக்கு வந்து அவள் இன்னொரு அம்மா. கண்டிப்பாக. சரியா? நீ அந்த மாதிரி நினச்சிக்கோ, தைரியமாக இரு. இப்போ வந்து கொஞ்சம் பேக்கில் போகலாம். உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மகளாக நீ நடந்திருக்கியா? பிடிச்ச மகளாக இருந்திருக்கேன். பட் ஒரு என் வாழ்க்கையில் மட்டும் அது கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டேன். அதுதான் அம்மாவுக்கு ரொம்ப மன உளைச்சல். அதனால தான் அவள் ரொம்ப ஹை பிபி ஆகி அவளுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை வந்ததே அதனால தான். தெரியுமா? தெரியும். அதனாலே கொஞ்சம் அவங்க டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தெரியும். அதுக்காக தான் இப்போ நீ இந்த தனிமையை அனுபவிக்கிறேன்னு உனக்கு புரியுதா? அவளுக்கு நீ வேணும்னும் போது நீ அவள் கூட இல்லை இல்லையா? அது பெரிய தப்பு இல்லையா?
தப்புதாம்மா. இதை நான் ஏன் இன்னைக்கு இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நீ கடைசி வரைக்கும் இருந்த அவளுக்கு அவளுக்கு எல்லா சேவையும் செஞ்சேன்றது உண்மைதான். தேவை இருக்கும்போது தான் பழைய சோறு கொடுத்தாலும் ஓகே, தேவையில்லாதப்போ பிரியாணி கூட வேண்டாம்மா. உன்னை பார்த்து எல்லாரும் திருந்தணுன்றதுக்காக தான் நான் இப்போ இதை பற்றி பேசுகிறேன். எனக்கு ஒன்று புரியல, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் எவ்வளோ ரோஷம்னா, நீ ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட, அதுக்காக இறந்து போன அஞ்சலி போஸ்டர் யாராவது ஒட்டுவாங்களா? அது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் அது இதுவா? நான் அவள் 2:30 மணிக்கு இறந்துருக்கா, காலையில் 5 மணிக்கெலாம் நீங்கள் போஸ்டர் அடிக்கிறீங்க. அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், வடபழனியில் ஒரு கடை திறந்தே இருக்குமா எப்போவுமே இதுக்குன்னு. எனக்கு அது கூட தெரியாது. ஸோ அவள் அந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய தப்பு. நாங்கள் எல்லாருமே சொன்னோம். அப்போது உனக்கு எப்படி ஃபீல் பண்ண அந்த நேரத்தில்? எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அம்மாவோட அவங்கள விட்டுட்டு வந்ததுனால அவங்க கோவத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அவங்கள விட்டுட்டு போகணுன்னு நான் போகல, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்க உனக்காகவே வாழ்ந்தாவ, நீ மட்டும்தான் அவளுக்கு உலகம் இல்லையா? எப்பவும் சொல்கிறது, இவ்வளோ நகை சேர்த்து வச்சுருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இப்போ அந்த நகை எல்லாமே அவள் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னே சரியாக போச்சு. ஆனால் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், இப்படி கல்யாணம் பண்ணணும், அதுக்கு நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு கூட அவள் எனக்கு சொல்லியிருக்கா. ஸோ அவள் கனவு எதுவுமே பழிக்காமலே போயிடுச்சு ஜஸ்ட் ஒன்றால். இப்போது அதுக்கப்புறமா இந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவும் கூட எப்படி நம்ம பண்ண போகிறோம்? அவள் ஹெல்த்தை விட உங்கள் 2 பேரை அவள் என்ன பண்ண போகிறோம்னு யோசித்து என்கிட்ட டெய்லி பேசுவாள். 1/2 மணி நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுவாள், என்னக்கா பண்ணுறதுன்னு. நீ ரெக்ரெட் பண்ணுறியா நீ தப்பு பண்ணியிருந்த? நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அவங்கள விட்டுட்டு போனது தப்பு தான் நான் பண்ணது. அன்றைக்கி விட்டுட்டு போகாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம கூட இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி தான் தினம் நான் செத்துட்ருக்கேன். அன்றைக்கி விட்டுட்டு போகாமல் இருந்தால் தான் இன்றைக்கி அம்மா கூட இருந்திருப்பாங்கன்னு நினச்சி தான் நானே என்ன சொல்கிறது தெரியல. அது நீ அட்வைஸ் பண்ணலையா? நாங்கள் எல்லாரும் கூட சொன்னோம், நீ கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போ, ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் இப்போ இது எல்லாம் நிறைய வருது. யூட்ரஸ் கேன்சர் எடுத்துடுறாங்க, சரியாக போகுது. பிரெஸ்ட் கேன்சர் சரியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அட்வைஸ் பண்ணப்போ என்ன சொன்னான்னா, ஒரு 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 தன்மானம்னு சொல்கிறதா இல்லைன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நடிகையாக இருந்தால் ஓமந்தூர ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு இருக்கா, ஜிஹெச் போகக்கூடாதுன்னு இருக்கா, ஸ்டான்லி போகக்கூடாதுன்னு இருக்கா? இல்லைல்ல. எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா, என்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நான் ஜிஹெச் போவேன். அஃப்கோர்ஸ் என்னென்னா அங்கத்து ரூல்ஸ் நீ ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா அவ்வளோ தூரம் போகணும் வரணுன்றது. அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக அவகிட்ட இருக்குது. யார்கிட்ட ஐஸ்வர்யா கணேசன்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. பட் நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் தானே வேணும். அவள் பேச்சை கேட்காம அவள் திடீர்னு அதெல்லாம் எனக்கு அவள் மேலே வருத்தம் இருக்குது. திடீர்னு பச்சளை மருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு ஒரு 35 நாள் அங்கே போனால் நான் நல்லா ஆயிட்டேன்னா, அதுக்கப்புறமா திருப்பி இந்த பெங்களூர் போகணுன்னு பேசிகிட்டு இருந்தா. பெட் ஸ்கேனுக்கெலாம் கூட நான் பே பண்ணியிருக்கேன். அதை எடுத்தாதாக்கா போக முடியும்னா பெட் ஸ்கேனுக்கு நான் பே பண்ணி லாஸ்ட் பெட் ஸ்கேன் அதை எடுத்து கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பெங்களூர் போக முடியல, ஏன்னா 5 லட்ச ரூபாய் கையில் இருந்தால் தான் பெங்களூர் போக முடியுன்றா. ஸோ அவளை யாரும் அவளாக குழம்பிக்கிறாளா இல்லை அவளுக்கு ஒரு தப்பான ஐடியாஸ் தராங்களா? ஸ்டார்டிங்கில் அந்த அடையார் கேன்சர் போகணுன்னு எல்லாருமே சொன்னோம். அவங்களுக்கு அந்த கைடிங் சரியில்லாதனால அவங்க வேணாம். கைடிங் இல்லை, அவள் என்ன சொல்லிட்டான்னா, அந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது, நான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்கல அவங்க. இப்போ அதெல்லாம் ஓமந்தூர் போனதுக்கும் சரி அதுக்கெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது இல்லை. ஏன்னா நீ அந்த பேசுகிற நிலைமையிலேயே நீ இல்லை. ஸோ இது ஒரு ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டில் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, மருந்துகளும் தி பெஸ்ட் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுன்றது தப்பான விஷயம் கிடையாது. உங்கள் அம்மா அன்னைக்கே கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தால் ஒரு பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணி அவளை காப்பாற்றிருக்க முடியும். எனக்கு இங்கே வசதி இல்லை, எனக்கு எவ்வளோ குறை சொன்னான், நான் எப்படிக்கா அங்கே போயிருக்க முடியும் அப்படின்னா. ஏன் போயிருக்க முடியாது? இப்போ அதனால தானே உலகத்திலே இல்லாமல் போயிட்டேன், இந்த பூமி மேலே இல்லாமல் போயிட்டேன். ஆனதாச்சு. ஆனால் யாருமே இல்லை நானும் என் பாப்பாவும் தான் கண்டிப்பாக நினைக்காத.
உன் பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ அமுச்சு அக்கா இது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சிந்து கேட்டப்போ என் பேத்தின்னு. ஏன்னா அப்படியே அவள் சிந்து மாதிரி தான் இருக்கா. உன் முகமே வந்து நீட்டு முகம் இப்போ எப்படி மாறி சிந்து மாதிரி ஆயிருக்கு. நீ கூடவே இருந்தால் அப்படி ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருந்தேன். கடைசியில் எங்கள் அம்மாவோட லாஸ்ட் 20 இயர்ஸ் இருக்கும்போது நான் எங்கள் அம்மா ஃபேஸ் வந்துருச்சு எனக்கு. ஸோ நடந்துருச்சு. இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்ருக்கு? தெரியலம்மா, அது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பாப்பாவை நல்லபடியாக வளர்க்கணும். அதுக்கு நீ என்ன வேலை பண்ண போறியா, என்ன பண்ண போற? அது ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன் நான். ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன். எங்கே? சரண்யா மேம் கிட்ட. சரண்யா பொண்ணுன்னு இருக்காங்களா, ஆர்டிஸ்ட், அவங்கக்கிட்ட ஃபேஷன் டிசைனிங் படித்து முடிச்சுட்டேன். அது முடிச்சிட்டேன். அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது 15லேயே முடிச்சிட்டேன். அது 15ல் முடிச்சுட்டு அப்புறம் வீட்லேயே சும்மா நார்மலாக இது பண்ணேன். அப்புறம் ஒரு பொட்டிக்கில் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறம் மேரேஜ் அப்படி இப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கு அப்படியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். ஒரு ஷாப் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாப்பா பார்த்துட்டேன்னா தனியாக வேலைக்கு போகிறன்றப்ப பாப்பா வச்சுட்டு கண்டிப்பாக முடியாது. இப்போ கடைனா நானே வச்சுட்டு பார்த்துக்கலாம் கூடவே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். அதுக்கான ஹெல்ப்புக்கு தான் பார்த்துட்ருக்கோம். சரி, கண்டிப்பாக இதை பார்க்குற நேயர்கள் 100% ஹெல்ப் பண்ணுவாங்க. அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா. இப்போது அவள் ஆத்மா கண்டிப்பாக வந்து உன்னை சுற்றிட்டு தான் இருக்கும். அவள் ஆத்மாக்காக அது கூட உனக்காக வேலை செய்யுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. வேலை இந்த சென்ஸ் எல்லாருக்கிட்டையும் இப்போ கெஞ்சுன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவளுக்கு வந்து ஒரு சின்ன கடை வச்சு கொடுத்தா குழந்தையும் சேர்த்து அவள் பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கா. ஸோ உங்களால் ஆன ஹெல்ப்பு நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஜிபே நம்பர் வந்து நாங்கள் எங்களோட ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். தயவு செஞ்சு உங்களால் ஆன ஹெல்ப் வந்து அவளுக்கு பண்ணுங்கள். ஒரு கடை வச்சு அந்த கடையும் இதே கலாட்டாவில் ஓப்பனிங் செரமனி ஆஃப் த ஷாப்பும் கூட நாங்கள் போடுறோம். தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீயே கேளு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு குழந்தைய வச்சுட்டு பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவளை தனியாக விட்டுட்டு என்னால் போகிற அளவுக்கு இப்போ முடியாது. ஏன்னா ரிலேட்டிவ் சைடும் அவ்வளோ சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அதுக்கு மேலே. அவ்வளோ போல்டான ஒரு சிந்து, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, யார் எது பேசினாலும் எடுத்து பேசுகிற சிந்துவுக்கு இப்படி வாயில்லா பூச்சி வந்து ஒரு பொண்ணாக பிறந்திருக்கு. அவளுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு கூட மனசு இல்லை இல்லையா? இப்படி கேட்குறது தெரியல எனக்கு. ஏன்னா அம்மா அளவுக்கு எனக்கு பேசவும் வராது, அவங்களுக்கு போல்னஸும் கிடையாது. இன்றைக்கே எனக்கு எப்படி பேசுறது கூட தெரியல. நான் என்ன பேச போகிறேன்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம எமோஷன்ஸ் வந்து எங்கே இது பண்ணி யாரையாவது பார்த்து நல்ல மனுஷனாக பார்த்து நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்லைம்மா, இப்போதைக்கு அது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா இன்னும் அவரே இன்னும் என்னால் இது பண்ண முடியல. இன்னும் அது இப்படியே வாழ முடியாது. சின்ன வயசு, உனக்கு குழந்தை இருக்குது. நான் நார்மலாக யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இன்னொரு கல்யாணத்தை. நான் உனக்கு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏன்னா உனக்கு சின்ன வயசு, நீ தனியாக எங்கே இருப்ப, உனக்கு ஒரு ஜஸ்ட் ஷோல்டர் டு க்ரைன்னுவாங்க. தெரியலம்மா, இப்போதைக்கு அந்த இது இல்லை. நான் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, பெரியவங்கன்னு எனக்காக இருக்கீங்க, உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக. ஸோ எங்களால் ஆன ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். எங்கள் சேனலுக்கு என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பும் பண்ணுறோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வரும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டேன் நீ. என்னவோ உங்கள் அம்மா விஷயத்துலேருந்து, உன் லைஃப்லேருந்து, சின்ன வயசில் ஹஸ்பண்ட் இழந்துட்டு ஒரு மூன்று குழந்தைய அவங்க அப்பா தூக்க முடியாமல் நீ இந்த குழந்தை தனியாக வச்சு கஷ்டப்பட்டுருக்கிறது, இதெல்லாம் வந்து நரகம் பார்த்து முடிச்சிட்டேன். இனிமேல் நல்ல காலம் உனக்கு பிறக்கும்னு நான் நம்புகிறேன். தைரியமாக இரு, நாங்கள்லாம் இருக்கோம். முதல்ல கடவுளும் கூட இருக்கார். சரியா? காட் பிளஸ் யூ. ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.